ஹலோ எவ்ரிவன். நான் உங்கள் ஆனந்த் பாலா. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ட்ரம்பை பற்றியாங்க பார்க்க போகிறோம். அதாவது ட்ரம்ப் வந்ததுலேருந்து ஒவ்வொரு விதமான டிஃப்ரெண்டான ஒரு எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சியை கொடுத்துட்ருக்காரு. அதாவது இந்தியாவுக்கு வந்து அவர் கொடுத்துட்ருக்காரு. என்ன மாதிரினாக்க இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ட்ரம்ப் வந்து அவர் இந்தியா மேலே 500% வந்து நாங்கள் வந்து டாரிஃப் கொடுக்குறோம், வரியை கொடுக்க போகிறோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. என்ன ரீசன்னா, யார் யார் ரஷ்யா கிட்ட வந்து என்ன வாங்குறாங்க, அவங்களுக்கு எல்லா நாட்டுக்குமே வந்து நாங்கள் வந்து 500% வந்து நாங்கள் வந்து வரியை கொடுக்க போகிறோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி யார் யார் பிரிக்ஸில் இருக்காங்களோ அவங்களுக்கும் வந்து யார் ஜாயின் பண்ணாலும் அவங்களுக்கும் வந்து நான் வந்து ஒரு ஹையஸ்ட்டு வரியை கொடுக்க போகிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ பிரிக்ஸில் எடுத்துக்கிட்டாக்க பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்டு சவுத் ஆப்பிரிக்கா, இந்த 5 நாடு தான் வந்து பிரிக்ஸில் இருக்காங்க. இதில் வந்து ஒரு சில நாடுகளும் வந்து இப்போ ஜாயின் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஏசியன் கண்ட்ரியில் இன்னும் நிறையா நாடுகள் வந்து வெயிட்டிங்கில் இருக்காங்க, அவங்களும் அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த பிரிக்ஸில் பார்த்தீங்கன்னாக்க இதில் வேர்ல்டுலேயே வந்து ஒரு 70% ஆஃப் பாப்புலேஷன் வந்து இந்த பிரிக்ஸ் கண்ட்ரியில் தான் இருக்குது. அதாவது இந்த கண்ட்ரியில் தான் வந்து ஹையஸ்ட் பாப்புலேஷன் இருக்காங்க. பர்டிகுலர்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா சைனா அண்ட் இந்தியா, இந்த 2 கண்ட்ரிலையும் இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1.5 பில்லியன் மக்கள் வந்து இருக்கிறாங்க. ஸோ அதே வந்து யூரோப் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. இதனால என்னன்னாக்க நம்ம வர்த்தகத்துக்கு எந்த இடம்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம ஏசியன் கண்ட்ரி தான். ஸோ இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட் போயிட்டு இருக்கும்போது உங்கள் சைடு, அதாவது ட்ரம்ப் என்ன சொல்கிறாருனாக்க இந்தியா வந்து அதை வந்து ஓகே நாங்கள் வந்து இதை மேனேஜ் பண்ணுறோம், பேசுகிறோம் அப்படின்னு வந்து இந்தியன் சைடும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஸோ நம்ம இப்போ வந்து அமெரிக்கா வந்து நான் வந்து இதில் வந்து பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு டீலிங் போயிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த டீலிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே டெஸ்லா காரு இதெல்லாம் இருக்குது. ஆனால் அவங்களாம் இன்னும் டெஸ்லா கார்லாம் இன்னும் உள்ளேக்கு வர முடியல. ஏன்னாக்க இங்கே உள்ள டேரிஃப் வந்து அவங்களுக்கு வந்து அதிகம். இந்திய கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கனாக்க, நீ இங்கே வந்து ப்ரொடக்ஷன் பண்ணால் இங்கே ப்ரொடக்ஷன் பண்ணி இங்கே உள்ளவங்களுக்கு வேலை கொடுத்து உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து டேரிஃப் வந்து கம்மி பண்ணி கொடுக்குறோம், வரியை கம்மி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு வந்து இந்தியன் கவர்மெண்ட் சொல்லுது. ஸோ அவங்களோட லாவே வந்து இப்படி தான் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து அமெரிக்காவுக்கு வந்து ஒரு சில அவங்களுக்கு வந்து ரொம்ப கடுப்பாகவும் இருக்கலாம். ஸோ இதனால தான் ஒரு சில டெஸ்லா இது மாதிரி பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் வர்றதுக்கும் கொஞ்சம் வந்து டிலே ஆகிட்டு இருக்குது. ஸோ இதில் ஒரு சிலதும் வந்து இப்போ சைனாக போகுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ அவங்க உள்ளேக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க உள்ளேக்கு வந்துட்டாங்கனாக்க இங்கே நம்மளோட இந்தியன்ஸோட ஒரு எப்படி சொல்ல, ஒரு ப்ரைமான ஒரு மெயினான ஒர்க்கே வந்து அக்ரிகல்ச்சர் தான். ஸோ அவங்க வந்து உள்ளேக்கு என்ட்ரி ஆகிட்டு அக்ரிகல்ச்சர் இதிலெல்லாம் வந்து இன்வால்வ் ஆகிட்டாங்கனாக்க நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம வந்து ஓனாக விளைவிக்கிறது எல்லாமே வந்து இப்போ அவங்க கையில் எல்லாமே போகிற மாதிரியும் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து இப்போ ஒரு கார் வாங்க போகிறோம். இந்த கார் வாங்குறோம்னாக்க இப்போ அங்கேருந்து வரும்போது ஆல்ரெடி ஒரு டேக்ஸ் இருக்கும். நம்ம ஒரு டேக்ஸை போட்டு ஸோ அங்கே வந்து ஒரு 20 லட்ச ரூபா உள்ள காரை நம்ம இங்கே வந்து ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு வாங்குற மாதிரி ஒரு கண்டிஷன் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனால தான் ஒரு சில வந்து பிரச்சனைலாம் இதில் இருக்குது. ஸோ இந்த அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் மெயினான காரணம் சைனாவும் இந்தியாவும் வந்து ஒரு இப்போ வந்து 2 ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருக்காங்க. பட் அது ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியும் தெரியல. பட் 2 பேரும் ஆக்சுவலாக ஒன்றாவே இருந்தாங்கன்னா அவங்களோட வந்து பவர் பல மடங்காக இருக்கும். ஸோ அந்த ரீசனையும் வச்சு அமெரிக்கா வந்து ஒரு சில வந்து கணக்கு பண்ணி ஓகே ஒன்னொன்னையும் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ணுறாங்க. வந்து ஒரு சில சைன் ஆகுதுன்னு சொல்லுங்க. ஸோ அந்த சைன் என்னென்ன ஆக போகுதுனாக்க இந்த மெடிக்கல் சம்மந்தமாக இந்த மாதிரி வந்து ஏதாவது ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். ஸோ அவங்க வந்து உள்ளே வந்து வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்னாலும் ஓகே தான். பட் இருந்தால் இங்கே உள்ள வியாபாரிகளுக்கு
அதாவது பிஸ்னஸ் மேன்களுக்கு அஃபெக்ட் பண்ணாமல் இருந்தால் சந்தோஷம் தான். ஸோ அங்கேருந்து வரும்போது வரிகள் வந்து ஒரு சில சலுகைகள் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் பரிசீலனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இது எது உண்மை அப்படின்னு தெரியலை. இதுதான் ட்ரம்ப்புக்கும் இந்தியாவுக்கும் உள்ள ஒரு டாரிஃப் போர் மாதிரி போயிட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். இதில் வந்து என்ன மாதிரி சொல்யூஷன் ஏற்படுது என்கிறதையும் வந்து நாம் வந்து பார்க்கலாம்.